ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராஜ யோகாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். தனகாரகர் குரு 2ஆம் இடத்திலேயே அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் அற்புதமான ஒரு ஆண்டாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆண்டினுடைய தொடக்கத்தில் 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் குருவின் பார்வையில் குருவினுடைய வீட்டில் இருக்கிறார். 8ஆம் இடத்திலே சிவராஜ யோகம், மிருகமங்கல யோகம் எல்லாமே ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டினுடைய ஆரம்பத்தில் 8ஆம் இடம் சுபத்துவமாக செயல்பட இருக்கிறதுனால மறைமுக தனலாபம், பங்குச்சந்தை லாபம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஆயுள் ஆரோக்கியம் மேம்படுவது, உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகுவது. 8ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ஆயுள் பாவகம், உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட அசௌகரியங்கள் எல்லாமே ஆண்டினுடைய தொடக்கத்திலிருந்தே அப்படியே விலகிவிடும். நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் துல்லியமாக இருக்கிறது. தனகாரகர் குரு ஆண்டினுடைய ஆரம்பத்திலே 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடம் குருவுக்கு அற்புதமான இடம். ஏதோ ஒரு வழிகளில் எப்படி என்றாலும் கையில காசு புழங்கி கொண்டே இருக்கும். ஒரு விதமான வருமானம், இன்கம் வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராஜ யோகாதிபதி சனி பகவான் ஆண்டு முழுவதுமே அமர்ந்திருக்கிறார். உடைய வெற்றிகள், லாபங்கள், ஆதாயங்கள் அனைத்துமே ஆண்டு முழுவதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படும், குடும்பம் அமையும், திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கிறது, வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, வியாபார அடிப்படையில, கல்வி அடிப்படையில் வெளிநாடு சென்று வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 2ஆம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமண வாய்ப்புகள் இருக்கிறது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் கடகத்திலே வந்து குரு உச்சமடைகிற போது நேரடியாக சனி பகவானை பார்ப்பார். 11ஆம் இடம் ஆண்டு முழுவதுமே அபரிவிதமாக செயல்பட இருக்கிறது. எப்போது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல லாபஸ்தானம் வலுவாக சுபத்துவமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அனைத்து விதமான வெற்றிகளும், லாபங்களும், ஆதாயங்களும் உறுதி செய்து தரப்படுகிறது. அதுவும் உச்ச குருவின் பார்வையில, ராஜ யோகாதிபதியின் இருப்பில். உண்மையில சொல்றேன், 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நற்பலங்கள், அவர்களுடைய வயது, வாழ்க்கைக்கேற்ப எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. நல்ல ஒரு யோக தசாபுத்தி மட்டும் இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் அவரவர் வயதிற்கேற்ப எல்லா நன்மைகளும் நடக்கும். 10ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். குருவினுடைய பார்வை இல்லை என்றால் கூட 10ஆம் இடம் ராகுவுக்கு நல்ல இடம் தானே. 10ல் ஒரு பாம்பாவது இருக்கலாம் என்று சொல்லி எல்லா சாஸ்திரங்களும் சொல்லி இருக்கிறது. வேலை, தொழில், வியாபாரம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். நல்ல வருமானம் இருக்கும், நல்ல குடும்பம் அமையும், நல்ல வரன் கிடைக்கும், கல்வியில மாணவர்கள் முன்னேற்றமாக போகலாம். உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த அசௌகரியங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது. 2ஆம் திருமண வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தை செல்வத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வங்கள் கிடைக்க போகிறது. எதப்படி இருந்தாலும் எந்தெந்த விடயங்களில் எல்லாம் நீங்கள்